இந்த நபருடைய கால்கள் எல்லாம் ஆக்டோபஸ் மாதிரியே இருக்கும். இவன் கடல் நீரை மாசுபடுத்துற ஒருத்தனை சாகடிக்கிறதுக்காக நடுக்கடல்ல இருந்து செஃப் வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். வந்து அந்த பணக்காரனை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். அடுத்த செகண்டே பார்த்தா அவனுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் இவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா, நான் பாஸுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக நடுக்கடல்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்டோபஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட பாஸ் என்ன பண்றாருன்னா, அப்படியா சூப்பர்னு சொல்லிட்டு இன்னும் 2 செஃப்பை கூப்பிட்டு எனக்கு இந்த மீட்டை இப்பவே சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிடுறாரு. சுத்தி வேற ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் நிக்கிறாங்க. இப்போ இவனுக்கு வேற வழியே இல்ல. அந்த 2 செஃப்பும் சேர்ந்து இவனுடைய டென்டகல்ஸ்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரை பண்ணும்போது பார்த்தா வழியில அவனுடைய மூஞ்சிலாம் ஒரு மாதிரியா மாறுது. இப்போ இன்னொரு செஃப் என்ன பண்றாருன்னா, ஃப்ரை பண்ண அந்த டென்டகல்ஸ் எல்லாம் அழகா பீஸா கட் பண்றாரு. கட் பண்ணும்போது இவனுக்கு பயங்கரமா வலிக்குது. ஆனா வலிக்காத மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இவனுங்க சமைக்கிறத பாஸ் வேற என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு உட்டன் ஹேமரை வச்சு அந்த டென்டகல்ஸை டம்முன்னு அடிக்க வர செய்றாங்க. இவனும் வலி தாங்க முடியாம கத்துறதுக்கு பதிலா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த டென்டகல்ஸை எடுத்து மீட் கிரைண்டர்ல போட்டு அப்படியே அரைக்கிறாங்க. இப்போ அந்த கொல்ல வந்தவன் இதுக்கு மேல நம்மளால வலி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கருப்பு கலர் லிக்விட் அங்க இருக்கிற எல்லார் மூஞ்சிலையும் துப்பிடுறான். துப்புன உடனே அங்க இருக்கிற யாராலையும் எதையுமே பார்க்கவே முடியல. உடனே இவன் பக்கத்துல இருக்கிற ஒரு விண்டோ வழியா எகிரி தப்பிச்சு போயிடுறான்.